Hi students, இந்த வீடியோல நாங்க இலத்திரனியல்ன்ற ஒரு முக்கியமான பகுதியான செயற்பாட்டு விதியலாக்கியை பற்றி பார்க்க போறோம். சரியா? செயற்பாட்டு விதியலாக்கி இத தொழிற்பாட்டு விதியலாக்கி என்றும் சொல்றத ஆபரேஷனல் ஆம்பிளிஃபையர். விதியலாக்கி என்றது விதியலாக்கத்தை செய்கிறது. விதியலாக்கம் என்றது பெருசாக்குறது. என்னத்தை பெருசாக்கும் என்றா அழுத்த வேறுபாட்டை பெருசாக்கும். இந்த செயற்பாட்டு விதியலாக்கி ஒருங்கிணைந்த சுற்றுக்கள் என்ற எளிய வடிவம். ஒருங்கிணைந்த சுற்றுக்கள் என்றது இன்டகிரேட்டட் சர்க்கிட், ஷோட்டா ஐசி என்று சொல்லுவினோம். நாங்கள் பயன்படுத்துகிற இலத்திரனியல் உபகரணங்கள் எல்லாத்துலேயுமே ஒருங்கிணைந்த சர்க்கிட், ஒருங்கிணைந்த சுற்றுக்கள், இன்டகிரேட்டட் சர்க்கிட்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு சர்க்கிட் போர்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் பிளாக் கலரில் செவ்வகமாக இருக்கும் ஒருங்கிணைந்த சுற்றுக்கள். சரியா? ஒரு செவ்வக வடிவத்தில் இருக்கும். கருப்பு கலரில் இருக்கிறது பொதுவாக. அதில் ஒரு நம்பரோ எழுத்துக்களோ போட்டிருக்கும். அதாவது ஒவ்வொரு தேவைக்கு நாங்கள் பயன்படுத்துவோம். எங்களோட டிஸ்பிளே, ஒரு ஃபோனோட டிஸ்பிளே ஒரு இன்டகிரேட்டட் சர்க்கிட்டில் தங்கி இருக்கும். அதில் பேட்டரி இன்னொரு இன்டகிரேட்டட் சர்க்கிட்டில் தங்கி இருக்கும். நெட்வொர்க்கிங் இன்னொரு இன்டகிரேட்டட் சர்க்கிட்டில் தங்கி இருக்கும். நாங்கள் பயன்படுத்துகிற மைக்ரோ ப்ராசஸர், ட்ரம் எல்லாமே ஒருங்கிணைந்த சுற்றுக்கள் தான். சரியா? நீங்கள் ஒரு கம்ப்யூட்டருண்ட ட்ரம் எடுத்து பார்த்தீங்கன்னா, சரியா, ஒரு கணினியின் ட்ரம், ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, அது எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இப்படி செவ்வகமாக சின்ன சின்ன ஒருங்கிணைந்த சுற்றுக்கள் இணைக்கப்பட்டு இருக்கும். சரியா? இந்த ஒருங்கிணைந்த சுற்றுக்கள் இருவாயி, மூவாயி, கொள்ளளவி, தடை, இந்த நாடுமே சிக்கலான முறையில் இணைக்கப்பட்டு இருக்கும். சரியா? அதுவும் மூவாய்கள், இருவாய்கள் எல்லாமே ஏராளமாக இருக்கு. நீங்கள் சாதாரணமாக இப்போ பயன்படுத்துகிற ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற மைக்ரோ ப்ராசஸரில் 4.5 பில்லியன் மோஸ்ஃபெட் டிரான்சிஸ்டர் இருக்குன்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு இருக்கு. அப்படி ஏராளமான மூவாய்கள், இருவாய்கள், தடைகள், கொள்ளளவிகளை கொண்ட ஒருங்கிணைந்த சுற்றுக்கண்ட மிக எளிய வடிவம்தான் நாங்கள் பார்க்குற இந்த செயற்பாட்டு விதியலாக்கி. கிட்டத்தட்ட ஒரு 20 வரையான டிரான்சிஸ்டர்கள், அதுக்கேற்ற கொள்ளளவிகள், தடைகள், இருவாய்கள் இருக்கும் என்று சொல்லி புத்தகங்களில் எழுதி இருக்கணும். சரியா? ஒரு செயற்பாட்டு விதியலாக்கி இந்த அமைப்பு படத்தை தான் நான் இதில் தந்திருக்கிறேன். சரியா? இதில் 2 முடிவிடங்கள் இருக்குது. ஒன்று ப்ளஸ் முடிவிடம், மற்றது மைனஸ் முடிவிடம். ரெண்டுல நாங்கள் இன்புட்டை கொடுப்போம், அவுட்புட்டை எடுப்போம். இந்த செயற்பாட்டு விதியலாக்கிக்கு சில சிறப்பியல்புகள் இருக்குது. அந்த சிறப்பியல்புகளில் முதலாவது, இதில் நாங்கள் கொடுக்குற இன்புட்டுக்கு அருகில் இருக்கிற தடை, இந்த இடத்துல இருக்கிற தடை, இந்த இடத்துல இருக்கிற தடை மிக பெரியது. பெய்ப்பு தடை மிக பெரியது. அதை முடிவிலி என்னும் சொல்லுவேன். இலட்சிய செயற்பாட்டு விதியலாக்கினா ஒரு செயற்பாட்டு விதியலாக்கி எப்படி இருக்க வேணும் என்ற ஒரு கொள்கை, அதில் மிகப்பெரியதும் முடிவிலி என்று சொல்லுவேன். அது கிட்டத்தட்ட 10⁻6 ஓம் தொடக்கம், ஒரு மெகாவும் 10⁻12 ஓம் வரையானது. அவ்வளவு பெரியா இருக்கு. சரியா? பெய்ப்பு தடை. அடுத்த இயல்பு பயப்பு தடை. இது மிகச் சிறியது. பெய்ப்பு தடை மிக பெரியது, பயப்பு தடை மிக சிறியது. அதாவது 100 ஓம் வரிசையில் இருக்கும். 100 ஓம், 90 ஓம், 80 ஓம் அப்படி இருக்கும் என்று சொல்லுறேன். மூன்றாவது, மிக உயர் வோல்ட்டளவு நயம். நயம் என்றால் லாபம். இது மாதிரி நாங்கள் டிரான்சிஸ்டர்களில் நேர் மின்னோட்ட நயம் பீட்டான்னு சொல்லுவோம். சரியா? அதே மாதிரி இங்கே வோல்ட்டளவு நயம், வோல்ட்டளவு நயம்ன்றது லாபம். அதாவது அவுட்புட் வோல்ட்டளவு இன்புட் வோல்ட்டளவை போல எத்தனை மடங்கோ அதுதான் வோல்ட்டளவு நயம்.
இன்புட் கொடுக்கல அதே மாதிரி எத்தனை மடங்கு அவுட்புட் எடுக்கிறோம், அதான் அந்த நயம் லாபம். இது உயர் பெருமானம், கிட்டத்தட்ட 15. 15ண்டா ஒன்றுக்கு பக்கத்தா 5 சைவர் 1,00,000 மடங்கு பெருசாகும். சில புத்தகங்கள்ல 2 தடவை 15 என்றும் எழுதி இருக்கிறோம். 2,00,000 மடங்கு பெருசாகும் என்றும் எழுதி இருக்கிறோம். சரியா? புத்தகத்துக்கு புத்தகம் தரவுகள்ல பிரச்சனை இது. சரியா? கவனிங்க. அப்ப ஒரு செயற்பாட்டு விதியலாக்கி பிரதானமா 3 சிறப்பியல்புகளை கொண்டிருக்கும். மிகப்பெரிய பைப்பு தடை, மிகச்சிறிய பயப்பு தடை, அதை விட உயர் வோல்ட்டளவு நயம். இந்த செயற்பாட்டு விதியலாக்கி 15 மடங்கு இன்புட்டை பெருசாகி தரும். 15 மடங்கு பெருசாகி தரும். எங்களுக்கு எல்லா இடமும் அப்படி 15 மடங்கு பெருசாக்க வேணுமென்ற அவசியம் இல்லை. எல்லா இடமும் பெருசாக்கணுமென்ற அவசியம். சில இடங்கள்ல ஒரு 2 மடங்கு பெருசாக்கினா, 100 மடங்கு பெருசாக்கினா, 50 மடங்கு பெருசாக்கினா காணும். அதுக்காண்டி நாங்கள் இதோட தடைகளை இணைப்போம். இன்புட்டோட தடை இணைப்போம், இன்புட்டையும் அவுட்புட்டையும் உடைச்சு தடை இணைப்போம். அந்த மாதிரி தடைகளை இணைச்சு நாங்கள் அந்த வோல்ட்டளவு நயம், இந்த வோல்ட்டளவு நயத்தை தடைகளை இணைச்சு சிறுசாக்கி கொள்ளுவோம். சரியா? இப்போ நாங்கள் தடைகளை இணைக்காம தந்த ஒரு செயற்பாட்டு விதிகளாக்கிய பற்றி தான் கதைக்கிறோம். இதில் வர அவுட்புட் வோல்ட்டளவு, அதுக்குரிய சமன்பாடு வோல்ட்டளவு நயம் அங்கே கதைச்சோம் 15. இது தர இங்கே 2 முடிவிடம், ப்ளஸ் முடிவிடத்திலையும் மைனஸ் முடிவிடத்திலையும் 2 முடிவிடத்திலையுமே இன்புட்டை கொடுக்குறோம். ப்ளஸ்லையும் கொடுக்குறோம், மைனஸ்லையும் கொடுக்குறோம். ப்ளஸில் கொடுக்குறதுல இருந்து மைனஸில் கொடுக்குறத கழிச்சு, இது உண்மையில் இது 15 மடங்கு பெருசாக நாங்கள் இன்புட்டை மில்லி வோல்ட் லெவலில் அல்லது மைக்ரோ வோல்ட் லெவலில் கொடுத்தா காணும். நான் மைக்ரோ வோல்ட்டுண்டா 10⁻6 வோல்ட். இது 15 பெருக்கினா அவுட்புட் வோல்ட் லெவல். மில்லி வோல்ட்டுண்டா 10⁻3 வோல்ட். அந்த லெவலில் கொடுத்தாலே அவுட்புட் புறப்படும். சரியா? ஓகே. இது வோல்ட்டளவு நயம் 1/15 மடங்கு. இப்படி ஒரு சமன்பாடு நாங்கள் இன்புட்டையும் அவுட்புட்டையும் தொடர்படுத்தி தடைகள் இணைக்கப்படாத செயற்பாட்டு விதிகளாக்கிக்கு நாங்கள் இப்படி ஒரு சமன்பாட்டை சொல்லிக் கொள்வோம். தடைகள் இணைக்கப்படாத செயற்பாட்டு விதிகளாக்கிக்கு நாங்கள் அவுட்புட் வோல்ட்டளவு சமன் வோல்ட்டளவு நயம் தர V1 சய V2 என்று சொல்லிக் கொள்வோம். சரியா? அழுத்தம்ன்றது, அழுத்த வேறுபாடுன்றது சக்தி தான். அதை நாங்கள் ஜூலில் சொல்கிறீங்களே ஒழிய அதுவும் சக்தி தான். அப்போ அழுத்தத்தை செயற்பாட்டு விதிகளாக்கி கூட்டுமண்டேக சக்தியை அதிகரிக்குது. ஆனால் சக்தி காப்பு தத்துவம் என்ன சொல்லுது? சக்தியை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. அப்போ இங்கே என்ன சக்தி அதிகரிக்குதுன்ற அவுட்புட் வோல்டேஜ் நாங்கள் கொடுக்குற ப்ளஸ் விஎஸ் மைனஸ் விஎஸ்ல இருந்து ப்ளஸ் விஎஸ் மைனஸ் விஎஸ்ல இருந்து அவுட்புட் எடுக்குது. உதாரணத்துக்கு ப்ளஸ் விஎஸ் நாங்கள் ஒரு 10 வோல்ட் எடுக்கிறோம், ப்ளஸ் 10 வோல்ட். அது மாதிரி மைனஸ் விஎஸ் மைனஸ் 10 வோல்ட் போடுறோம். இங்கே ப்ளஸ் 10 வோல்ட், இங்கே மைனஸ் 10 வோல்ட். ரெண்டா அழுத்த வேறுபாடு கவனிங்க. ப்ளஸ் 10 வோல்ட் சய மைனஸ் 10 வோல்ட். சுருக்கினா ப்ளஸ் 10 வோல்ட் சயதர சய சக 10 வோல்ட். அப்போ வித்தியாசம் 20 வோல்ட். அப்போ இங்கே ப்ளஸ் 10 வோல்ட்டும் மைனஸ் 10 வோல்ட்டும் வந்தால் அவுட்புட் வோல்டேஜ் 20 விட கூட வர முடியாது. நீங்கள் இதில் கணித்தல்களை செஞ்சு 22 வோல்ட் வந்தாலும் கடைசி விடையா 20 வோல்ட்டை தான் கொடுப்பீங்க. சரியா? அப்போ இந்த ப்ளஸ் விஎஸ் மைனஸ் விஎஸ்ன்றது நாங்கள் செயற்பாட்டு விதிகளாக்கிக்கு அவுட்புட் எடுக்கிறதுக்கு தேவையான அழுத்த வேறுபாடு. சரியா? இதுதான் செயற்பாட்டு விதிகளாக்கின்ற தடைகளற்ற தொழிற்பாட்டுக்கான சமன்பாடு. இந்த வோல்ட்டளவு நயம் இங்கே தடைகள் இதுக்கு இல்லாமல் இது திறந்திருக்குது. அதால் சொல்லுவோம் திறந்த தட நயம். ஓகேவா?
இதோட பெருமானம் கிட்டத்தட்ட 15 1 லட்சத்துக்கிட்ட இருக்கும். ஆனால் எங்களுக்கு இந்த செயற்பாட்டு விதிகளாக்கிய பயன்படுத்திக்க எல்லா இடமும் அழுத்த வேறுபாட்டை 1 லட்சம் மடங்கு பெருசாக்கணுமென்ற அவசியம் இல்லை. சில இடங்கள்ல ஒரு 5 மடங்கு பெருசாக்கினா காணும், 10 மடங்கு பெருசாக்கினா காணும். அந்த இடங்களில் நாங்கள் தடைகளை இணைச்சு அதன் வோல்டளவு நயத்தை குறைப்போம். அப்படி குறைச்சி நாங்கள் செயற்பாட்டு விதிகளாக்கிய 2 வகையாக கதைப்போம். நேர்மாறு செயற்பாட்டு விதிகளாக்கி கொடுக்குற அழுத்த வேறுபாட்டை தலைகீழாக பெருசாக தரும். அதுக்கு நீங்கள் மைனஸ்லாம் அழுத்த வேறுபாடு கொடுக்க வேணும். தலைகீழாக பெருசாக தரும். நேர்மாறு அல்லா விதிகளாக்கி கொடுக்குற அழுத்த வேறுபாட்டை அதே மாதிரி பெருசாக தரும். நிமித்தி கொடுத்தா நிமித்தி பெருசாக தரும், தலைகீழாக கொடுத்தா தலைகீழாக பெருசாக தரும். அதுக்கு நீங்கள் ப்ளஸில் தான் இன்புட்டை கொடுக்க வேணும். அந்த 2 செயற்பாட்டு விதிகளாக்கியையும் நான் இன்னும் ஒரு வேறு புரிமான வீடியோக்களில் கதைச்சிருக்கிறேன். அவற்றுக்கான லிங்க்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறேன், நீங்கள் பார்த்து கொள்ளலாம். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி நான் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.